புனிதமாகும் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய முன்னெடுப்பில் மேகதாட்டு அணையானது கட்டப்படக்கூடாது. அதே போன்று நமக்கு வர வேண்டிய காவிரி நீர் பங்காவது வர வேண்டும் என்ற இந்த நிலையை எடுத்திருக்க அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை நடத்தி கலந்து கொண்டுள்ளேன். ஏனால் ஆளுங்கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் அனைத்து கட்சியை கூட்ட வேண்டும், அனைத்து கட்சியை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்று அத்தனை விவசாய சங்கங்களும் போராடுகின்றன, அத்தனை அரசியல் கட்சிகளும் போராடுகின்றன. அவர்கள் பெண்ணாலும் இதுவரை ஆளுங்கட்சியில் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை. முதல்வர் அவர்கள் எப்போதுமே பேசுவதில்லை, அவர் வாயிலிருந்து இதுவரைக்கும் இந்த வார்த்தை வரவில்லை. ஆனால் இன்று விவசாயிகள் மட்டுமல்ல, ஏற்கனவே நம்ம அண்ணன் சீமான் சொன்னவர் ஜெயராமன் சொன்னவர் 22 மாவட்டங்கள் ஏன்னால் விவசாயம் பாதிப்பு. விவசாயம் மட்டுமல்ல, இதை கேட்டால் குடிநீருக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் தமிழக மாநில பாலைவனமாக உள்ள என்ற காரணத்தினால் நாம் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கு. ஏனென்றால் அங்கே கர்நாடக வட்டால் நாகராஜ் என்ற ஒருவர் இருக்கார், கர்நாடகத்தை சேர்ந்தவர். அவரை பொறுத்தவரை கமலஹாசன் அவர்கள் அங்கு அவருடைய படம் அவருடைய ப்ரமோஷன் சென்றபோது சொன்னார், கர்நாடகத்துக்கு முன்பாக தோன்றிய மொழி தமிழ் என்ற உடனடியாக அவருடைய படத்தை நிறுத்தினார்கள், படத்தை ரிலீஸ் செய்ய விடவில்லை. அதே போல் எந்த பிரச்சனை என்றாலும் உடனடியாக அவர்கள் அங்கே அத்தனை பேரும் ஆர்ப்பாட்டம் செய்ய போராட்டம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து விடுகிறார்கள். சேர்ந்து விட்ட காரணத்தினாலே அந்த அரசாங்கம் பயப்படுகிறது. அரசாங்கம் பயப்படுகிறது என்பதை விட ஒட்டுமொத்த சொல்ல வேண்டும் அத்தனை பேர் இன்று கூட பார்த்தீங்கன்னா இன்று ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வரவில்லை, ஏன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் வரவில்லை. வந்திருக்க வேண்டிய இது கட்சிக்கும் அப்பாற்பட்டு இது தமிழகத்தினுடைய பிரச்சனை, தமிழக மக்களுடைய பிரச்சனை, தமிழக மக்களுடைய உரிமை பிரச்சனை என்கிற மனதில் கொண்டு வைத்து ஒன்றாக நாம் போராட வேண்டும். இதில் ஆளுங்கட்சி எடுக்காத ஒன்றை நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள் கையெழுத்திருக்க உண்மையிலே மீண்டும் அவருக்கு என்னுடைய மனமான வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இதை பொறுத்தளவில் 7ஆம் தேதி அவர் எடுத்திருக்க அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொது மக்கள் கட்சி முழு ஆதரவையும் தரும் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். டாக்டர் கிருஷ்ணசாமி முன்னெடுக்கிறார்கள், அவர் கூட்டத்தை கூட்டுவார்கள், அவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் என்று இல்லாது நாம் எல்லோரும், அதாவது கிட்டத்தட்ட அதாவது சென்னை ராஜரத்ன ஸ்டேடியமே அந்த பகுதியை அன்று கிட்டத்தட்ட அது முழுமையாக அத்தனையும் டிராபிக் ஜாம் ஆகக்கூடிய அளவில் மக்கள் சந்திக்கக்கூடிய அளவில் இருந்தால்தான் இந்த அரசாங்கமும் பார்க்கும், அந்த அரசாங்கமும் பார்க்கும், இல்லையான மத்தியில் இருக்க அரசாங்கம் பார்க்கும், இதற்கு முடிவு வரும் என்று சொல்லிக்கொண்டு டாக்டர் எடுக்கிற முடிவு அத்தனைக்கு நாங்கள் உறுதுணையாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.